தற்பொழுது வெளியான அண்மை செய்தி. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு டெல்லியில் இருந்த செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். வணக்கம் ஆண்டன், இந்த உத்தரவு குறித்தான முழு விவரம். வணக்கம். அதாவது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. ஜனவரி 15ஆம் தேதிக்குள் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் சாட்சிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு அவரை கைது செய்திருந்தது. போக்குவரத்து துறையில் வேலை தருவதாக கூறி மோசடி செய்வது தொடர்பான வழக்கில் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி 26/9/2024 இந்த வருடத்துல அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் ஜாமீன் வழங்கும் போது தான் அமைச்சராக இல்லை என்று கூறி செந்தில் பாலாஜி வாதாடியதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி உடனடியாக தமிழக அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இதனை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கானது தொடரப்பட்டிருக்கின்றது. செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்ட வித்யகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதன் மூலமாக இந்த வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெறாது என்பது தெரிய வருகின்றது. ஏனென்றால் ஜாமீன் வழங்கிய உடனேயே அவர் அமைச்சராக இருக்கின்றார். இதனால் இந்த வழக்கு விசாரணையானது நியாயமாக நடைபெறாது என்று எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு திரும்ப பெற வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணையின் பொழுது அமலாக்கத்துறையும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கப்பட்டதன் காரணமாக அவர் வழக்கு விசாரணையை நாசப்படுத்தி இருக்கின்றார். எனவே ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறையும் தாக்கல் செய்திருக்கின்றது. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் மீண்டும் கேள்வி எழுப்பினார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. நாங்கள் ஜாமீன் வழங்கிய உடனேயே எப்படி அமைச்சரானீர்கள், இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த விசாரணையின் பொழுதுமே உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப போவதாக கூறியிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் நான் விளக்கம் பெற்று கூறுகிறேன் என்று நீதிபதிகளிடம் தெரிவித்ததன் காரணமாக அப்பொழுது நோட்டீஸ் அனுப்பவில்லை. இந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிபதிகள் அதனை சுட்டிக்காட்டினார்கள். நீங்கள் விளக்கம் பெற்று கூறுவதாக தெரிவித்தீர்கள், ஆனால் திடீரென பின்னர் உங்கள் நிலையை மாற்றிக்கொண்டு இந்த வழக்கில் வாதாடப் போவதாக தெரிவித்தீர்கள். இது ஏற்புடையதல்ல என்று நீதிபதிகள் இன்று செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதிருப்தி தெரிவித்தார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசை உடனடியாக சேர்க்குமாறு கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசு சேர்க்கப்பட்டு தமிழக அரசுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டும். ஜனவரி 15ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும். நாம் குறிப்பிட்டது போல சாட்சிகள் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கின்றது. ஆண்டன், இந்த உத்தரவு குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.